ஹரய நம கிருஷ்ண யாதவாய நம யாதவாய மாதவாய கேசவாய நம ஹரிஹராய நம கிருஷ்ண யாதவாய நம யாதவாய மாதவாய கேசவாய நம கோபால் கோபீராம் ஸ்ரீ மதுசூதன கோபால் கோபீர் ஸ்ரீ மதுசூதன கிரிவரி கோதிநாத மதன மோகன் श्री चैतन्य नित्यानंद श्री अद्वैत सीता हरि गुरु वैष्णव भागवत गीता श्री रूप सनातन भट्ट रघुनाथ श्री देव गोपाल भट्ट दश रघुनाथ हरिहराय नम कृष्ण यादवाय नम यादवाय माधवाय केशवाय नम हरिहराय नम कृष्ण यादवाय नम यादवाय माधवाय केशवाय नम हरे कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे 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 कृष्णा कृष्ण कृष्ण हरे 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 राम 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 हरे हरे निताय प्रेमनंदे हरि हरि बोल हरे कृष्ण हरे हरे कृष्ण कृष्ण हरे कृष्ण இது माताजी भागवत प्रार्थना பண்ணுங்க. सर्व शास्त्रापि पीयूषा सर्व वेदैः सत्फल सर्व सिद्धांत रत्नाय सर्व लोकैः दिक्कृता सर्व भागवत प्राणा श्रीमद् भागवत प्रभु कलि दुवन्दोदित आदित्य श्री कृष्णाय परिवर्तित परमानंद पाडाय प्रेम वर्षक शराबदे सर्वदा सर्व सेव्याय श्री कृष्णाय नमस्तुदे मत्येह बंधो मत्संकीन मत्क्रो मन महादन அசாது சாது தாதாயின் அதிநோச்சரதாக காணாமுன் சாகாசின் மா பிரேம்ன கிருத் கண்டேய ஸ்புரம். ஓ எல்லா வேத இலக்கியங்களிலிருந்தும் கடைந்தெடுக்கப்பட்ட அமிர்தமே, வேதங்களின் மிக முக்கியமான ஆன்மீக பலமே மற்றும் எல்லா தத்துவங்களின் முடிவுகளான ஆபரணங்களை கொண்டவரே, உலக மக்களுக்கு ஆன்மீக பார்வையை கொடுப்பவர் மற்றும் வைஷ்ணவர்களின் உயிர் மூச்சாக விளங்குபவரே, பகவானே, நீர் கலியுகத்தின் இருளை போக்குவதற்காக உதித்த சூரியன். உண்மையில் நீர் எங்களிடம் திரும்பி வந்த கிருஷ்ணர். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, உங்களுக்கு என் பணிவான வணக்கங்கள். உங்களை படிப்பவர்கள் உன்னத ஆனந்தத்தை அடைவார்கள், ஏனெனில் உங்கள் எழுத்துக்கள் அவர்களுக்கு தூய பக்தி தொண்டை பொழிகின்றது. நீங்கள் பகவான் கிருஷ்ணரின் அவதாரமாக இருப்பதால் எப்போதும் அனைவரும் உங்களுக்கு தொண்டு புரிய வேண்டும். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, ஓ என்னுடைய ஒரே நண்பரே, உடன் இருப்பவரே, என்னுடைய ஆசிரியரே, என்னுடைய மிகப்பெரிய சொத்துமாகவும் விடுவிப்பரமாகவும் இருப்பவரே, என்னுடைய மிக நல்ல பாக்கியம் மற்றும் ஆனந்தமாக இருப்பவரே, என்னுடைய மரியாதை கலந்த வணக்கங்களையும் ஏற்றுக்கொள்ளுங்கள். ஓ ஸ்ரீமத் பாகவதமே, புனிதமற்றுக்கும் புனிதத்தை வழங்குபவரே, மிகவும் வீழ்ச்சியடைந்தவர்களை உயர்த்துபவரே, என்னை எப்போதும் கைவிட வேண்டாம். கிருஷ்ணருக்கான தூய பக்தி தொண்டருடன் எப்போதும் என் இதயத்திலும் தொண்டையிலும் தோன்றுவீராக. ஹரி ஓம் தத் ஹரே கிருஷ்ண மகாராஜி. हरे कृष्णा प्रणम्स माताजी. नारायणं नमस्कृत्यं नरं चैव नरोत्तमं देवीं सरस्वतीं व्यासं ततो जयमुदीरयेत्. नष्टप्रायेष अवतरेषु नित्यं भागवत सेवया भगवती उत्तम श्लोके भक्तिर्भवति नैष्टिकी. महं करोति वाचालं पुङ्गुं लङ्घाय देहिं यत्कृपातमहं वन्दे श्रीगुरुं दीनतारिणं परमानन्दं माधवं श्रीचैतन्येश्वरम्. ॐ नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. ओम नमो भगवते वासुदेवाय. His Divine Grace Bhakti Vedanta Swami Srila Prabhupada की जय, श्री गुरु महाराज की जय. இன்னைக்கு ஸ்ரீமத் பாகவதம் 4வது கண்டம் 2வது புத்தகம் அத்தியாயம் 29ல 33வது பதம் பார்க்க போறோம். 41. ஆமா மாதாஜி, சாரி. பிரணாம்ஸ் மாதாஜி. பிரணாம்ஸ் மாதாஜி. 41வது பதம் பார்க்க போறோம். மொழிபெயர்ப்பு சாரி
ஸ்லோகம் ஏதைர்வுபத்ருதோ நித்யம் ஜீவலோக ஸ்வபாவஜைக ந கரோதி ஹரேர் நூனம் கதாமிருத நிதௌ பிரதிம். படிக்கிறாங்க மாதாஜி. படிங்க மாதாஜி. மொழிபெயர்ப்பு. பசி தாகம் என்னும் உடல் தேவைகளினால் எப்போதும் துன்பத்திற்கு ஆளாகின்ற காரணத்தினால் ஓர் கட்டுண்ட ஆத்மாவிற்கு முழுமுதற் கடவுளை பற்றிய அமிர்த மொழிகளை கேட்பதில் பற்றற்றவனாக இருக்கின்றான். பொருளுரை. பக்தர்களுடன் ஒருவன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவனால் கிருஷ்ண உணர்வினை வளர்த்து கொள்ள முடியாது. நிர்ஜன பஜன கிருஷ்ண உணர்வை ஒரு மகிமையான இடத்தில் வளர்ப்பது அறிமுக நிலை பக்தர்களுக்கு சாத்தியமாகாது. ஏனெனில் அவன் உடல் தேவைகளினால் துன்புறுத்தப்படுவான். உண்பது, உறங்குவது, புணர்வது, தற்காத்து கொள்வது துன்புறுத்தப்பட்ட ஒருவனால் கிருஷ்ண உணர்வினை வளர்த்து கொள்ள முடியாது. ஆகையினால்தான் சகாஜியா என்றழைக்கப்படும், அதாவது பக்தர்கள் பக்தி உணர்ச்சியோடு தொடர்பு கொள்ளாமல் எல்லாவற்றையும் மிக எளிதாக எடுத்துக்கொள்ளும் தொண்டர்களை நாம் பார்க்கின்றோம். பக்தி தொண்டு என்னும் பெயரில் இம்மனிதர்கள் தவறான பாலுணர்வு, போதைக்கு அடிமையாதல், சூது, புலால் உண்பது போன்ற பாவ செயல்களுக்கு அடிமைகளாக இருக்கின்றனர். பக்தர்கள் என்று அழைக்கப்படும் இவர்கள் இவ்வாறு பாவ செயல்களில் ஈடுபட்டு காலத்தை கழித்து கொண்டிருக்கின்றனர். இதனையே பாவ செயலுக்கு அடிமையாக இருப்பவனை கிருஷ்ண உணர்வு உடையவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது என்றும் கூறலாம். பாவ வாழ்க்கைக்கு அடிமையானவன் கிருஷ்ண உணர்வில் முன்னேற முடியாது என்று இஸ்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கிறது. ஹரே கிருஷ்ண மாதாஜி. நன்றிங்க மாதாஜி. நன்றி மாதாஜி. சோ இங்க முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, பக்தர்களுடன் ஒருவன் தொடர்பு கொள்ளவில்லை என்றால் அவனால் கிருஷ்ண உணர்வை வளர்த்து கொள்ள முடியாது. நிர்ஜன பஜன. அப்ப பக்தர்கள், நான் பக்தர்களோட சேர்ந்தெல்லாம் பக்தி பண்ண மாட்டான், தனியா உட்கார்ந்து பக்தி பண்றேனாலும் அதுல தோல்வியுற்று விடுவான். ஆனா பக்தர்களோட தொடர்பே இல்லைனாலும் அவன் ஜட வாழ்க்கையிலேயே ஈடுபட்டு இருப்பான். உண்ணுவது, உறங்குவது, உடல் உறவு கொள்ளுவது, தன்னை பாதுகாத்துக் கொள்ளுவது, ஈட்டிங், மேட்டிங், ப்ரொடெக்டிங் அண்ட் ஸ்லீப்பிங், இதுலயே நாய்களையும் பன்றிகளையும் போட ஈடுபட்டு கொண்டிருந்தால் ஒரு மனிதனாக உடல் கிடைத்ததுக்கு பலனே இல்லாம அவன் 4 வகையான துன்பங்கள், அந்த 3 கிளேஷங்கள், அப்புறம் மது, மாது, சூது, மாமிசம், இந்த செயல்களுக்கெல்லாம் அடிமையாகி அவன் பக்திக்கு வர்றதுக்கு பாதையே இல்லாம போயிடும். ஏன்னா உண்மையான பாதை அதுதான் நம்மளோட உண்மையான இருப்பிடத்துக்கு கொண்டு போகக்கூடியது. அந்த பாதைக்கு அவனுக்கு வழியே கிடைக்காது, அது அடைக்கப்பட்டு விடும். அதனால பாவச் செயல்களுக்கு அடிமையாக இருப்பவனை கிருஷ்ண உணர்வுடையவன் என்று ஏற்றுக்கொள்ள முடியாது. பாவ வாழ்க்கைக்கு அடிமையானவன் கிருஷ்ண உணர்வில் முன்னேறவே முடியாது. கிருஷ்ண உணர்வு ஒண்ணுதான் ஒரே வழி, சிறந்த வழி, வேற வழியே கிடையாது. ஹரே நாம ஹரே நாம ஹரே நாம இவ கேவலம் கலவு நாஸ்தியேவ 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 கதிரண்யதா. இதை தவிர வேற வழி இல்ல, வேற வழி இல்ல, வேற வழி இல்ல. நீங்க என்ன உபனிஷங்கள், சாஸ்திரங்கள், புராணங்கள், இதிகாசங்கள் எல்லாத்தையும் நீங்க தோண்டி ஆழமா பார்த்தாலும் இது ஒண்ணுதான் வழின்னு கடைசியில நம்மளுக்கு சொல்லப்பட்டிருக்கு. எல்லா வேதங்கள்லயும் சொல்லப்பட்டிருக்கு. ஆனா வேதங்கள் நேரடியா சொல்லாம மறைமுகமாக சொல்றதுனால மக்கள் இதை எளிதில் புரிந்து கொள்ளுவதில்லை. இப்ப எல்லா நோய்க்கு ஒரே மருந்து உங்களுக்கு கொடுத்தா எவ்வளவு ஈஸியா இருக்கும். அது போல இந்த உலகத்துல பல துன்பங்கள் எல்லாவற்றையும் களைய ஒரே ஒரு டேப்லெட், அது என்னன்னா கிருஷ்ண உணர்வு. அடுத்தது ஸ்லோகம் 42, 44 வரைக்கும். பிரஜாபதி பதி சாட்சாத் பகவான் கிருஷோ மனுஹு தக்ஷாதய பிரஜாத்யக்ஷ நைஷ்டிகாசனகாதயः மரீச்சிர் அத்ரி அங்கிரிஷௌ புலஸ்திய புலஹ கிருது பிருகுர்வசிஷ்ட இதே ஏதே மத்தந்தா பிரம்மவாதினः அத்யாபிவாசஸ்பதயஸ் தபோ வித்யா சமாதிபிஹி பஸ்யந்தோ அபி ந பஷ்யந்தி பஷ்யந்தம் பரமேஸ்வரம். இருக்கீங்களா? படைங்க. மொழிபெயர்ப்பு. பிரஜாபதிகள் அனைவரின் தந்தையான ஆற்றல் மிக்க பிரம்மதேவன் சிவபெருமான், மனு, தட்சன் மற்றும் மனித குலத்தின் ஆளும்புரர் சனகர், சனாதனர் உள்ளிட்ட 4 பிரம்மச்சாரி முனிவர்கள், மாமுனிவர்களான மரிசி, அத்திரி, அங்கிரஸ், புலஸ்தியர், புலகர், கிரது, பிருது மற்றும் வசிஷ்டர், நாரதர் உள்ளிட்ட இவர்கள் அனைவரும் உயர்ந்த அந்தணர்கள் என்பதோடு நாங்கள் அனைவரும் வேத இலக்கியங்களை ஆதாரபூர்வமாக எடுத்துரைக்கும் வல்லமை பெற்றவர்களும் ஆவோம்.
நாங்கள் ஆற்றல் மிக்கவர்களாக இருக்கிறோம் என்றால் அதற்கு காரணம் எங்களது தவமும் தியானமும் கல்வியுமே ஆகும். நாங்கள் அடிக்கடி காணும் முழுமுதற் கடவுளை பற்றி பல வழிகளில் வினவி அறிந்தும் கூட அவரை பற்றி மிகச் சரியாக எங்களால் இன்னும் அறிந்து கொள்ள முடியவில்லை. பொருளுரை. சமுதாயவியல் பற்றிய மூடத்தனமான டார்வின் சித்தாந்தத்தின்படி 40,000 ஆண்டுகளுக்கு முன்பு தற்கால மனித இனத்தின் முன்னோர்கள் யாரும் இந்த பூமியில் தோன்றியதில்லை. ஏனெனில் பரிணாம வளர்ச்சி அப்போது மனித இனம் வரை முன்னேறவில்லை என்றும் அது கூறுகிறது. ஆனால் வேத வரலாறுகள், புராணங்கள், மகாபாரதம் போன்றவை கோடான கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்தே மனித வரலாற்றை பற்றி கூறுகின்றன. படைப்பின் ஆரம்பத்தில் முதலில் இருந்தவர் மிகுந்த புத்திமானான பிரம்மதேவன் ஆவார். அவரிடமிருந்து அனைத்து மனுக்களும் சனகர், சனாதனர் போன்ற பிரம்மச்சாரிகளும் சிவபெருமானும் நாரதர் போன்ற மாமுனிவர்களும் தோன்றினர். மேலே குறிப்பிடப்பட்டிருக்கும் இவர்கள் அனைவரும் மிகச் சிறந்தவர்கள் என்பது மட்டுமல்ல, கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் என்னும் முக்காலங்களை பற்றியும் உணர்ந்தவர்கள் என்பதோடு மிகச் சிறந்த பக்தர்களும் ஆவர். கல்வி அறிவில் மிக அறிந்தவர்களாக இருந்தும் முழுமுதற் கடவுளான பகவான் விஷ்ணுவை சந்தியவர்களாக இருந்தும் கூட ஓர் உயிர் பொருளுக்கு பகவான் விஷ்ணுவிடம் உள்ள உறவு பற்றி இவர்களால் மிகச் சரியாக புரிந்து கொள்ள முடியவில்லை. இதன் பொருள் எல்லையற்ற ஒருவரை பற்றிய இவர்களது அறிவும் ஒரு எல்லைக்குட்பட்டதே என்பதாகும். இதன் முடிவு என்னவென்றால், அறிவு வளர்ச்சி உடையவன் என்பதினாலேயே முழுமுதற் கடவுளை பற்றி அறிந்து கொண்டான் என்று நாம் ஒருவனை ஏற்றுக்கொள்ள முடியாது. முழுமுதற் கடவுளை பற்றி அறிவினால் அறிந்து கொள்ள முடியாது. மாறாக தூய பக்தி தொண்டினால் அறிந்து கொள்ளலாம். இதனை பகவத்கீதையும் 18.25 உறுதி செய்கின்றது. பக்தியா மாம் அபிஜானாதி யாவான் யஷாஸ்மி தத்வதக. தூய உன்னத பக்தி தொண்டினால் அன்றி உண்மையில் முழுமுதற் கடவுளான ஒருவனால் வேறொரு வழியில் அறிந்து கொள்ள முடியாது. அனைவரிடத்தும் பகவானை பற்றி அரைகுறை கருத்துக்களே உள்ளன. விஞ்ஞானிகளும் தத்துவ ஞானிகளும் கூட தங்களது அறிவு வன்மையினால் இறைவனை அறிய முடியாதவர்களாகவே இருக்கின்றனர். பக்தி தொண்டிற்கு வராத ஒருவனின் அறிவு நிறைந்த அறிவாகாது. இதனை கீழ்வரும் ஸ்லோகமும் உறுதி செய்கின்றது. அதாபி தேதேவ பாதாம்புஜத்வய பிரசாத சேலேஷானுக்கிரகீத ஏவகி ஜானாதி தத்துவம் பகவன் மகிம்னோ நாச்சானி ஏகோபி சிரம் விஷின்வன். பாகவதம் 10.14.29. ஞானிகள் முழுமுதற் கடவுளை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகளாக அனுமானித்துக் கொண்டே இருக்கின்றனர். ஆயினும் முழுமுதற் கடவுளின் அருளில்லாமல் அவரது பெருமைகளை ஒருவனால் அறிந்து கொள்ள முடியாது. இச்லோகத்தில் குறிப்பிடப்பட்டிருக்கும் அனைத்து மாமுனிவர்களும் பிரம்மலோகத்திற்கு அருகிலுள்ள உலகங்களிலேயே இருக்கின்றனர். பிரம்மலோகம் என்பது பிரம்மதேவன் மற்றும் சனகர், சனாதனர், சனந்தனர், சனத்குமாரர் என்னும் 4 மாமுனிவர்கள் வாழும் உலகமாகும். இம்மாமுனிவர்கள் தென் நட்சத்திரங்கள் எனப்படும் விண்மீன் கூட்டத்தில் தனித்தனி விண்மீனில் வசிக்கின்றனர். இத்தன் நட்சத்திர மண்டலம் துருவ நட்சத்திரத்தை சுற்றி வருகின்றது. வடமீன் என்று அறியப்படும் துருவ நட்சத்திரமோ இப்பிரபஞ்சத்தின் நடுநாயமாக இருக்கின்றது. அதனை சுற்றிய எல்லா கிரகங்களும் வரம் வருகின்றன. மேலை நாட்டு தத்துவத்தின்படி எல்லா நட்சத்திரங்களும் பல்வேறு சூரியன்களாகும். ஆனால் வேதங்களின் கூற்றின்படி பிரபஞ்சத்தில் உள்ளது ஒரே ஒரு சூரியன் மட்டுமே. இப்பிரபஞ்சம் தவிர கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. இப்பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் எண்ணிலடங்கா நட்சத்திரங்களும் கிரகங்களும் உள்ளன. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மதர். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. இப்போ பாகவதம் படிச்சோம் அப்படின்னா நம்மளுக்கு எல்லா சப்ஜெக்டும் அதுல உள்ளடங்கி இருக்கு. சயின்ஸ், மேக்ஸ், ஹிஸ்டரி, என்னென்ன வேணுமோ எல்லாமே அதுல இருக்கு, A to Z. இதை ஆராய்ச்சி செய்ய வேண்டிய அவசியமே இல்லை. அக்செப்டன்ஸ், அதாவது ஒத்துக்கொள்ளுவது. பாகவதத்தை புனிதமான நூலாக அங்கீகரிக்கப்பட்ட வேத சாஸ்திரமாக ஒப்புக்கொண்டார்கள்னா அவங்களுக்கு ஆராய்ச்சி பண்ண வேண்டிய அவசியமே இல்லை. எல்லாமே இதுல லட்டு மாதிரி இருக்கு. உங்களுக்கு யாராவது எண்ணெயில போட்டு கடலை மாவெல்லாம் கலக்கி லட்டு போட்டு ஸ்வீட்ல அத ஜாகரியில கலக்கி உங்களுக்கு கொடுத்தா அதுல பலவிதமான பொருட்களை ஆட் பண்ணி கொடுத்தா எப்படி இருக்கும்? அந்த லட்டை எடுத்து சாப்பிட்றதுக்கு கசக்குமா என்ன? சோ செய்யறவங்க செஞ்சு வச்சுட்டு போயிடுவாங்க. அந்த லட்டு எடுத்து சாப்பிட்றது எவ்வளவு ஈஸி. அது போல பாகவதமானது எல்லாவற்றையும் கொண்ட நூல். சோ பாகவதத்தை படிச்சாங்கன்னா எந்த ஒரு சந்தேகமும் அவங்களுக்கு இருக்காது. ஆனா மூடர்கள் இதை நம்புறது இல்ல. இந்த டார்வின் மாதிரி சயின்டிஸ்ட் இருக்காங்க பாருங்க, அவங்க எல்லாம்
மாயா அபகர்த ஞான ஆசூரம் பாவம் ஆசிரிதம். மாயால் அபகரிக்கப்பட்ட ஞானத்தை உடையவர்கள் ஞானிகள்னு சொல்றாங்க. சிலர் வந்து பௌதிகத்துல நான் பெரிய டாக்டரேட் பண்ணியிருக்கிறேன்னு சொல்றாங்க. அவங்களாலலாம் கண்டிப்பா பகவானை புரிந்து கொள்ளவே முடியாது. அப்ப டார்வினோட கூற்று என்னன்னா, மனித இனம் அப்படிங்கிறது பரிணாம வளர்ச்சியில தான் வந்தது, அதுக்கு முன்னாடி மனித இனம் கிடையாது. ஆனா நம்ம வேத புராணங்கள் எல்லாம் சொல்லுது, வேதங்கள் புராணங்கள் எல்லாம் மகாபாரதம் போன்றவை கோடானு கோடி ஆண்டுகளுக்கு முன்பிருந்த மனித வரலாற்றை பற்றி கூறுகிறது அப்படின்னு. சோ இந்த மூடர்கள் சொல்றாங்க குரங்குல இருந்து மனிதன் பிறந்தான். இப்ப சில பிரபுபாதர் சொல்லுவார், உங்க அப்பா வேணா அப்படி பிறந்திருக்கலாம் அப்படின்னு. சோ இங்க 12 மகாஜனங்கள் பாவத்துல சொல்லப்பட்டிருக்கு. அதான் அந்த மகாஜனங்களின் அடிச்சுவடை பின்பற்ற வேண்டும் அப்படின்னு. ஸ்வயம்பு நாரத சம்போ குமாரு கபிலோ மனுகு பிரகலாதோ ஜனகோ பீஸ்மோ பலிர் வையாகிர் வயம் அப்படின்னு. இவங்க எல்லாருமே மிகச்சிறந்தவர்கள். இவங்க அதாவது பெரும் பெரும் முனிவர்கள் ஞானிகள் எல்லாம் இருந்திருக்காங்க அந்த காலத்துல. அவங்க எல்லாம் வந்து முக்காலம் உணர்ந்த ஞானிகள் அப்படிம்பாங்க. கடந்த காலம், நிகழ்காலம், வருங்காலம் அப்படின்னு பாஸ்ட், பிரசன்ட், ஃபியூச்சர் எல்லாமே தெரிஞ்சிருக்கும் அவங்களுக்கு. ஆனா கல்வி அறிவில் சிறந்தவர்களாக இருந்தாலும் கூட பகவானை பற்றி, பகவான் விஷ்ணுவை சந்தித்தவர்களாக இருந்தும் கூட ஒரு உயிர்பொருளுக்கு பகவான் விஷ்ணுவிடம் உள்ள உறவு பற்றி இவங்களால சரியா புரிஞ்சுக்க முடியல. விஷ்ணுவே நேரா பார்த்திருக்காங்க, ஆனா நம்மளுக்கு அவருக்கு என்ன உறவு? இப்ப நம்மள பாகவதம் படிச்சு ரொம்ப ஈஸியா தெரிஞ்சுக்கிறோம். நாமெல்லாம் பார்ட் அண்ட் பார்சல். பகவத்கீதையில பகவானே சொல்றார், மமைவாம்ச ஜீவலோக ஜீவபூத சனாதன மனுஷஷ்டேந்திரியாணி இந்திரியாணி பிரகிருதி ஸ்தானி கர்ஷதி அப்படின்னு. அப்புறம் இதுல பாகவதம் பாத்தீங்கன்னாலும் பகவத்கீதை பாத்தீங்கன்னாலும் நம்மளுக்கு ஒண்ணு சம்பந்த ஞானம், நம்மளுக்கு பகவானுக்கு என்ன சம்பந்தம், இல்ல அபிதேயா, அதாவது எப்படி பிராக்டிஸ் பண்றது, பகவானுக்கும் நம்மளுக்கும் உள்ள சம்பந்தத்தை அறிந்து அதை எவ்வாறு பகவானுடன் தொடர்பு கொள்வது. அப்புறம் பிரயோஜனா, அதன் மூலமாக நாம் எப்படி பேக் டு காடட், பகவானோட உலகத்துக்கு திரும்பி போறது. இது எல்லாத்தையும் அடிப்படையாக கொண்டதா பாகவதத்தின் ஸ்லோகங்களும் பகவத்கீதையோட ஸ்லோகங்களும். ஒவ்வொரு ஸ்லோகமும் நம்மளுக்கு இந்த மூணையுமே எடுத்துரைக்கிறது, சம்பந்த ஞானம், அபிதேய ஞானம், பிரயோஜன ஞானம். ஆனா இது வந்து பல்லாயிரக்கணக்கான ஆண்டுகள் தவம் செய்தாலும் கூட அந்த முனிவர்களுக்கெல்லாம் தெரியாது. அதனாலதான் பகவான் சொல்றாரு, யார் என்னை புரிந்து கொள்ள முடியும் அப்படின்னு. 18.55 சொல்றார், பக்தியா நாம் அபிஜானாதி யாவான் யாசாஸ்மி தத்வதக ததோமாம் தக்துவோன் ஞாத்வா விசதே தத் அனந்தரம் அப்படின்னு. உன்னத பக்தி தொண்டு செய்தால் ஒழிய பகவானை புரிந்து கொள்ள முடியாது. அதாவது பிரேமையினால் பகவானை புரிந்து கொள்ள முடியும். பகவானே சக்தி தந்தாத்தா. நானா போய் தேடி தேடி ஒவ்வொன்னே தோண்டி தோண்டி கண்டுபிடிச்சு அப்புறம்தான் தெரிஞ்சுக்குவேன்னா இந்த ஜென்மம் இல்லை, எத்தனை ஜென்மம் எடுத்தாலும் எனக்கு டைம் கிடைக்காது. ஏன்னா பகவானுடைய லீலைகளையோ அவரை புரிந்து கொள்ளவோ எவராலும் முடியாது முழுமையாக. ஈவன் பிரம்மா சிவபெருமான் கூட முடியலன்னா நாமெல்லாம் ஏமாத்துறோம். உயர்ந்த தேவர்கள், சிவபெருமான் பகவானுடைய சக்தி ஆவேச அவதாரம். பிரம்மா சிவபெருமான் எல்லாம் தமோகுணத்தின் அதிபதியாகவும் ரஜோகுணத்தின் அதிபதியாகவும் இருக்கிற அந்த தேவர்களுக்கே புரிய முடியலனா சாதாரண ஆத்மாவான நான் எங்க புரிஞ்சுக்க முடியும்? சோ இது வந்து இன்னும் பிரம்மாவே சொல்றாரு பிரம்ம சம்ஹிதில, பகவானை யார புரிஞ்சுக்க முடியும் அப்படின்னு. பிரேமேஞ்சரபச்சுரித பக்தி விலோச்சனேன சந்த சதைவ ஹிருதயேஷு விலோகயந்தி யம் ஸ்யாமசுந்தரமசிந்திய குணஸ்வரூபம் கோவிந்தமாதி புருஷம் தமஹம் பஜாமி. பிரேம எனும் மைப்பூசப்பட்ட கண்களால் மட்டுமே பகவானை காண முடியும். நீங்க வந்து ஆணவத்தாலோ இல்ல படிப்புனாலோ ஞானத்தை விருத்தி செய்து கொள்வதாலோ இல்ல ஒரு மேஜிக் பண்ணியோ யாராலே கண்டுபிடிக்க முடியாது பகவானை. ஏன்னா பகவான் தன்னை அந்தரங்க சக்தியின் மூலமாக நாகம் பிரகாச சர்வசே யோகமாயா சமாவிரதம் உடோயம் நாபி ஜானாதி லோகோமாம் அஜமாவியம் அப்படின்னு தன்னை யோகமாயினால் மறைத்துக் கொள்கிறார். இப்ப தூய பக்தர்களுக்கு மட்டும்தான் தன்னை வெளிப்படுத்துறார். மத்தவங்களுக்கெல்லாம் புரிஞ்சுக்கவே முடியாது. மேலும் புரிஞ்சுக்க முடியாத அந்த முட்டாள்களை மேலும் குழப்புகிறார். இது வந்து ஒரு கான்ட்ரவர்சியா இருக்கும். என்னடா அவர் புரிஞ்சுக்கிறதுக்கு சக்தி தரார், இன்னொரு சமயம் பார்த்தா புரிஞ்சுக்க முடியாத மாதிரி குழப்பி விடுறார். இப்ப யாராவது கண்ணை கட்டி சுத்தி விட்டாங்கன்னா ஒன்னும் தெரியாது, எந்த திசையில இருக்கிறாங்கன்னே தெரியாது. அது மாதிரி முட்டாள்கள் இருக்காங்க பாருங்க, பகவானை பற்றி மோசமான விமர்சனங்களை பண்ணிட்டு
அவங்களுக்கெல்லாம் எத்தனை ஜென்மமானாலும் அவங்களுக்கு கண்ணே தெரியாது. கண்ணு தெரியாதுன்னா உண்மையான கண்ணு, ஞானக்கண் தெரியவே தெரியாது. அந்த ஞான சக்ஷுங்கிற பார்வையே இருக்காது அவங்கனால. சோ அவங்க பார்த்ததெல்லாம் என்ன, இந்த ஜடக்கண்ணல், அந்த ஊனக்கண்ணால பாக்குறதெல்லாம் நிஜம்னு நினைப்பாங்க. இந்த உலகம் உண்மை, இதுல நம்ம உறவுகள் உண்மை, எனது மொழி உயர்ந்தது, எனது நாடு உயர்ந்தது, எனது தேசம் உயர்ந்தது, என்னுடன் பிறந்த உறவுகள் உயர்ந்தது. கலவுத்தர் அந்த உடல் சம்பந்தமான தேகாபிமானத்திலேயே ஈடுபட்டு பல ஜென்மங்கள் எடுத்து புரியாம குழம்பி ஒரு குட்டை மாதிரி அவங்கெல்லாம். கடல் மாதிரி கிடையாது, பரந்த மனம் கிடையாது அவங்களுக்கு, பரந்த அறிவு கிடையாது. குட்டை போல சிறிய சிறுபுத்தி உடையவர்கள், அல்ப மேதசா. அவங்கெல்லாம் எப்படியானாலும் நாத்திகர்களா இருந்தா கூட சிறுதேவர்களை வணங்குபவர்களாக மேல மாறலாமோ தவிர பகவானோட உயர்ந்த பக்திக்கு அவங்களால வரவே முடியாது. இப்ப நாமெல்லாம் பகவானை புரிஞ்சுக்கிறோம், பகவானை பத்தி பேசுறோம் அப்படின்னா நாமெல்லாம் கொடுத்து வச்சவங்க. இதனோட அருமை நம்மளுக்கெல்லாம் தெரியல. அதனால சாதாரணமா எடுத்துட்டு ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ண கிருஷ்ண கிருஷ்ணா ஹரி ஹரி, ஹரே ராம 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 ஹரி ஹரின்னு சொல்லிட்டு இருக்கிறோம். ஆனா அதை உணர்ந்து சொல்லும் போது இன்னுமே நம்மள மாதிரி பாக்கியவான்கள் யாரும் இல்ல. குரு கிருஷ்ண பிரசாதபாய பக்திலதா பீஜ அப்படின்னு நாமெல்லாம் ரொம்ப பாக்கியவான்கள். அது குரு கிடைச்சவங்க எல்லாம் ரொம்ப ரொம்ப பாக்கியவான்கள். பிரம்மாண்ட பிரமித கோணே அப்படின்னு பிரம்மாண்டங்கள்ல நம்ம பிரமித கோணே குரு கிருஷ்ண பிரசாதபாய பக்திலதா பீஜ அப்படின்னு. சோ இந்த மாதிரி பாக்கியவான்கள் நாம எல்லாருமே. அப்போ பக்தி தொண்டுக்கு வராத ஒருவனின் அறிவு நிறைந்த அறிவாகாது. பக்தி தொண்டு பண்ணலைன்னா என்னதான் அவன் ஞானியாக இருந்தாலும், யோகியாக இருந்தாலும், அவன் கர்மகாண்டியாக இருந்தாலும், ஞானி யோகிக்கே அங்க இடம் இல்லைன்னா அப்புறம் கர்மகாண்டிக்கு எங்க இருக்கும்? சோ கர்மயோகிக்குமே அங்க, கர்மயோகி அப்படின்னா பலன் கரும் செயல்கள்ல ஈடுபட்டிருக்கு, பல்வேறு தேவ வழிபாட்டுல ஈடுபட்டிருக்கிறவங்களுக்கெல்லாம் சான்ஸே கிடையாது. ஏன்னா உயர்ந்த இடத்துல இருக்கிற பக்தி யோகிகள் அவங்களோட கம்பேர் பண்ணவே முடியாது. எப்படி ஒரு மலைக்கும் மடுவுக்கும் கம்பேர் பண்ண முடியாதோ அது போல ஞானிகள் முழுமுதற் கடவுளை பற்றி ஆயிரக்கணக்கான ஆண்டுகள் அனுமானித்துக் கொண்டிருக்கின்றனர். கற்பனை தான் பண்ண முடியும் அவங்கள. ஆயினும் முழுமுதற் கடவுளின் அருள் இல்லாமல் அவரது பெருமைகளை ஒருவனால் அறிந்து கொள்ள முடியாது. சோ பகவானோட கருணை கிடைச்சாதான் அவரை புரிஞ்சுக்க முடியும். சோ பகவானையவே வடிவம் இல்லாதவர்னு சொல்ற அருவவாதிகளுக்கு எங்க அவரோட கருணை கிடைக்கும்? சோ இங்க எல்லா மாமுனிவர்களும் பிரம்மலோகத்துக்கு அருகில் உள்ள உலகங்களிலேயே இருக்கின்றனர். பிரம்மலோகம் அப்படின்னா சனகர், சனாதனர், சனத்குமாரர், சனந்தர், இந்த 4 முனிவர்களும் வாழும் உலகம். சோ இங்க இதெல்லாம் சத்திய லோகத்துல, அதாவது பிரம்மலோகத்துல இவங்கெல்லாம் இருக்கிறாங்க. அப்ப இம்மாமுனிவர்கள் தென் திசை நட்சத்திரம் எனப்படும் விண்மீன் கூட்டங்களில் தனித்தனி விண்மீன்களில் வசிக்கின்றனர். இந்த நட்சத்திர மண்டலம் தென் நட்சத்திர மண்டலம் துருவ நட்சத்திரத்தை சுற்றி வருகிறது. துருவ நட்சத்திரம் அப்படின்னா துருவ மகாராஜா கதையை பத்தி நாம படிச்சோம். எப்படி அவரு ரொம்ப தவம் பண்ணி தன்னுடைய சுனிதி அப்படின்னு 2 சித்தி அன்னை, அப்ப சித்தி ரொம்ப கொடுமை பண்ணுவா, அப்பா மடியில உட்கார விட மாட்டா. அப்ப தவம் பண்ணி அவர் பகவான் அவருக்கு துருவ நட்சத்திரத்தை தந்துடுறாரு. சோ இந்த துருவ நட்சத்திரத்தை இந்த மற்ற நட்சத்திரங்கள் சுற்றி வருது. அதை சுற்றி எல்லா கிரகங்களும் வருகின்றன. மேலை நாட்டு தத்துவப்படி எல்லா நட்சத்திரங்களும் பல்வேறு சூரியன்கள் ஆகும் அப்படின்னு அவங்க சொல்றாங்க. ஆனா வேதங்கள் எல்லாம் சொல்லுது ஒரே ஒரு சூரியன் மட்டுமே இருக்கிறது. இப்பிரபஞ்சம் தவிர கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கின்றன. இப்பிரபஞ்சங்கள் ஒவ்வொன்றிலும் எண்ணிலடங்கா நட்சத்திரங்களும் கிரகங்களும் உள்ளன. வேதங்கள் சொல்றது வேற, ஆனா இவங்கள் அனுமானம் பண்றது வேற. எண்ணிலடங்கா நட்சத்திரங்களும் கிரகங்களும் பல்வேறு பல்லாயிரக்கணக்கான பல கோடிக்கணக்கான பிரபஞ்சங்கள் இருக்கு. சோ ஒரே ஒரு சூரியன், அதப்படி ஒரு பிரபஞ்சத்துல வேதத்தின் கூற்றுப்படி இப்பிரபஞ்சத்தில் உள்ள ஒரே ஒரு சூரியன் மட்டுமே. சோ ஒரு பிரபஞ்சத்திற்கு ஒரு சூரியன்.
அதுல எண்ணிலடங்கா நட்சத்திரங்கள் இருக்குது. ஸ்லோகம் 45. சப்த பிரம்மணி துஷ்பாரே சரந்த உரு விஷ்தரே மந்திரலிங்கைர்வச்சி சின்னம் பஜந்தோ நவிது பரம். அளவற்ற வேத படிங்க மாத்தாச்சு. ஹரே கிருஷ்ண படிக்கிற படிங்க படிங்க. Pronounce பண்ணுங்க. மொழிபெயர்ப்பு. அளவற்ற வேத அறிவில் வளர்ச்சி பெற்று வேத மந்திரங்களினால் பல்வேறு தேவர்களை வழிபட்ட போதிலும் தேவ வழிபாடு ஆற்றல் மிக்க முழுமுதற் கடவுளை அறிவதற்கு எந்த உதவியும் செய்யாது. பொருளுரை. பகவத்கீதையில் 7.20 இவ்வாறு குறிப்பிடப்பட்டிருக்கிறது. காமைஸ்தைஸ்தைர் கிருத ஞானாக பிரபத்யந்தேன்ய தேவதாக தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருதியா நியதா ஸ்வாயா. பௌதீக ஆசைகளினால் கவரப்பட்டோர் தேவர்களை சரணடைந்து அவர்கள் இயல்புக்கேற்ற ஒழுங்குமுறை விதிகளின்படி அவர்களை வழிபடுகின்றனர். சக்தி பெற வேண்டும் என்பதன் ஆற்றலை பெறுவதற்காக பெரும்பாலோர் தேவ வழிபாட்டில் ஆர்வமுடையவர்களாக இருக்கின்றனர். ஒவ்வொரு தேவரிடத்தும் ஒரு குறிப்பிட்ட ஆற்றல் இருக்கிறது. சான்றாக தேவர்களின் தலைவரான இந்திரனிடம் மழை பெய்விக்கும் சக்தி இருக்கிறது. மழையினால் பூமியில் தாவரங்கள் வளர்கின்றன. அத்தேவந்தரனை பற்றி வேதங்கள் வஜ்ரஹஸ்த புரந்தர என்று குறிப்பிடுகின்றன. கையில் வஜ்ராயுதத்துடன் இந்திரன் தண்ணீர் விநியோகத்தினை ஆட்சி செய்கின்றான். வியாராயுதம் இந்திரனாலேயே கட்டுப்படுத்தப்படுகின்றது. அதுபோல் பிற தேவர்களான அக்னி, வருணன், சந்திரன், சூரியன் போன்றோருக்கும் சில குறிப்பிட்ட சக்திகள் இருக்கின்றன. இத்தேவர்கள் அனைவரும் வேத மந்திரங்களில் ஓர் அடையாள ஆயுதத்தின் மூலம் வழிபடப்படுகின்றனர். அதனால்தான் இங்கே மந்திரலிங்கர் வியாவிச்சின்னம் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. இவ்வழிபாட்டினால் கர்மீக்கள் பௌதீக வளங்களான ஆடு மாடுகள், தன தானியங்கள், எழில்மிக்க மனைவியர், ஏராளமான வேலைக்காரர்கள் போன்றவற்றை பெறுவதற்கான வரங்களை பெறலாம். ஆயினும் இப்பௌதீக வளங்களினால் ஒருவன் முழுமுதற் கடவுளை அறிய இயலாது. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. ஸோ இங்க தேவர் வழிபாட்டை பத்தி சொல்லப்பட்டிருக்கு. நம்ம பகவத்கீதையில பார்த்தோம்னா 7.20 வரைக்குமே தேவர் வழிபாடு கண்டிக்கப்படுகிறது. காமைஸ்தைஸ்தர் ஹிருதஞானா பிரபத்யந்தே அந்நிய தேவதா தம் தம் நியமம் ஆஸ்தாய பிரகிருத்யா நியதா ஸ்வயா அப்படின்னு. அதாவது பௌதிக ஆசைகளால கவரப்பட்டோர் தேவர்களை சரணடைந்து அவர்கள் இயல்புக்கேற்ற ஒழுங்குமுறை விதிகளின்படி அவர்களை வழிபடுகின்றனர். நாமளே முதல்ல பல தேவர் வழிபாடு செஞ்சிருப்போம். அதாவது பகவான் விஷ்ணுவை தவிர விஷ்ணு வழிபாடே உயர்ந்ததுன்னு சிவபெருமானே சொல்றார் பார்வதி தேவி கிட்ட பத்ம புராணத்துல. முக்தி பிரதாதாம் சர்வேசாம் விஷ்ணுர் ஏவன அசம்சய அப்படின்னு. அப்போ விஷ்ணுவையோ அல்லது கிருஷ்ணரையோ வழிபடுவதை தவிர யாரை வழிபட்டாலும் அது தேவர் வழிபாடுதான். இப்ப தேவர்கள் அப்படின்னா ஒரே மாதிரி நிலையில கிடையாது. மேல இருந்து கீழே வரைக்கும் பல ஸ்டேஜஸ் இருக்கு. மிடில் கிளாஸ், இப்ப எப்படி நாம சொல்றோம் மிடில் கிளாஸ், அப்பர் கிளாஸ், லோயர் கிளாஸ் அப்படின்னு. அது போல தேவர்கள்லயே பல படிகள் இருக்கு. உயர்ந்த தேவர்கள், நடுத்தரமான தேவர்கள், கீழ் இருக்கிற தேவர்கள் அப்படின்னு. எந்த தேவர்களை வழிபட்டாலும் அது முட்டாள்கள். காமைஸ்தைஸ்தர் அதாவது காமம் அப்படின்னா ஆசைகளை நிறைவேற்றுவதற்கான பௌதிக ஆசைகளை நிறைவேற்றுவதற்காக தேவர்களை வழிபடுறாங்க. அப்ப தேவர்களுக்குன்னு அதுலயும் ஒழுங்குமுறை சட்டம் எல்லாம் இருக்கு, எப்படி வழிபடணும் அப்படிங்கிறது. சோ பொருளை அடைவதற்காக அது கர்ம காண்டியம். எனக்கு இது வேணும் அது வேணும்னு. இப்ப சரஸ்வதியை வழிபடுறவங்க கல்விக்காக வழிபடுவாங்க. லட்சுமியை வழிபடுறவங்க, குபேரனை வழிபடுறவங்க செல்வத்திற்காக வழிபடுவாங்க. சிவனை வழிபடுறவங்களும் பௌதிக ஆசைகளை அடையறதுக்காக வழிபடுவாங்க. சிவனை நினைத்து விரதம் இருக்கிற பெண்கள் அழகிய ஆண் மகனை திருமணம் செய்துக்கலாம். துர்க்கையை வழிபடுறவங்களும் அது மாதிரி. இப்படியாக நிறைய தேவைகள் இருக்கு. அதுக்கு தகுந்த மாதிரி தேவர்கள் இருக்காங்க. சோ யாரிடம் என்னென்ன விருப்பம் உள்ளதோ அவர்களின் விருப்பத்திற்கேற்ப உள்ளிருக்கிற அந்த பரமாத்மா அந்த ஆசையை நிறைவேற்றுவதற்காக அந்த தேவர்களிடம் ஒரு அட்ராக்ஷன் ஏற்படுத்துறார். சோ அவங்க அந்த தேவர்களை வணங்குறதுக்காக உள்ளிருந்து அறிவுரை கொடுக்கிறார். பகவானே அறிவுரை கொடுக்கிறார். அப்புறம் இப்படியும் சொல்றாரு அப்படியும் பண்றாரு அப்படின்னு எல்லாம் கேட்கக்கூடாது.
ஏன்னா நம்மளுடைய விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காகத்தான் பகவான் உதவி புரிகிறார். ஆனா நம்மளுக்கு எல்லா வழியும் கொடுக்கிறார். நான் தான் உயர்ந்தவன். எவ்வளவு தடவை சொல்லுவார் அவர், நான் தான் முழுமுதற் கடவுள், ஐ எம் த சுப்ரீம் பர்சனாலிட்டி ஆஃப் த காடெட். அதனாலதான் சொல்றாரு, சர்வதர்மான் பரித்தெச்ச மாம் ஏகம் சரணம் ரஜ, என்னை மட்டுமே சரணடை அப்படிங்கிறார். என்னை மட்டும் ஏன் சொல்றார்? அந்த என்னை மட்டும் அப்படிங்கிற வார்த்தை முக்கியமானது. ஏன்னா பகவானை வழிபடுறதுங்கிறது மிக உயர்ந்த வழிபாடு. இருக்கிற வழிபாடுலயே விஷ்ணு வழிபாடு மிக உயர்ந்தது. ஆனா நம்ம புக்திக்கு ஏற்ப, உயர்ந்த புத்தி இல்லாதவர்கள், ஏன்னா 5 வரல ஒரே மாதிரி இருக்கிறது இல்ல, அவரவர்கள் ஆசைக்கு விருப்பத்திற்கு ஏற்ப இங்க எல்லா உடலும் எடுக்கிறோம். சோ அந்த விருப்பத்தை நிறைவேற்றுவதற்காக பகவான் பல நிலைகளை தர்றாரு. இப்ப வேதங்களே சொல்லுது, பல வழிபாடுகளை பரிந்துரைக்குது வேதங்கள். நீங்க மாமிசம் சாப்பிடணுமா, நீங்க உக்கிர தெய்வத்தை வழிபட்டு அங்க போய் கெடா வெட்டி அதை சாப்பிடுங்க அந்த மாமிசத்தை. ஆனா வீட்டுல எல்லாம் சமைச்சு சாப்பிடாதீங்க, அதுக்குன்னு ஒரு வழிமுறை இருக்கு. ஆனா மக்கள் இப்ப அதெல்லாம் மாறி போய் வீட்டிலேயே கெடா வெட்டிடுறாங்க, வீட்டிலேயே கோழி அறுத்துறாங்க, இல்ல கடைகள்ல போய் வாங்கிட்டு வந்து எந்த நாள் வேணா சமைக்கிறாங்க. ஏன்னா அதுக்கெல்லாம் ஒரு வரைமுறையே இல்லாம இந்த கலிகாலத்துல அநாகரிகம் பெருகி போச்சு. முதல்ல தப்ப கூட நாகரீகமா பண்ணாங்க. மது, மாது, சூது, மாமிசம் இதெல்லாம் ஒளிஞ்சொளிஞ்சு பண்ணினாங்க. இன்னைக்கெல்லாம் பப்ளிக்கா பண்றாங்க. மதுக்கடை அப்படிங்கிறது வீதிக்கு வீதி அரசாங்கமே தெரிஞ்சு வச்சிருக்கு. அப்ப இப்ப எப்பேற்பட்ட அரசாங்கம் பாருங்க. நாட்டின் குடிமகன் தலைவர் அவர். தலைவரே எல்லாத்துக்கும் இந்தா நீ இதை பண்ணு, மது எடுத்துக்கோ, மாது எடுத்துக்கோ, சூது எடுத்துக்கோ, எல்லாத்துக்கும் நானே வசதி பண்ணி தரேன், நீ நரகம் போறதுக்கு என்னென்ன வழியோ அத்தனை எல்லாம் நானே பண்ணி தரேங்கிறப்போ அவன் எப்பேற்பட்ட தலைவனா இருப்பான். சோ அயோக்கியர்களை தலைவனாக வைத்து ஒரு அநாகரிகமான வாழ்க்கை முறையை இப்ப வாழ்ந்துட்டு இருக்கிறோம். அதனாலதான் பாகவதம் படிக்கிறக்கோ பகவத்கீதை படிக்கிறக்கோ மக்களுக்கு நாட்டம் இல்லாம முடங்கி கிடக்குறாங்க. இச்சைகளை நிறைவேற்றுவதற்கு இச்சாதேச சமுத்வேன துவந்த்வ மோகன பாரத அப்படின்னு சொல்லி இச்சை விருப்பு வெறுப்பு என்னும் இருமைகளில் மக்கள் மயங்கி கிடக்குறாங்க. சோ தேவர்களின் தலைவனான இந்திரன், இந்த மாதிரி பல விதமான தலைவர்கள் இருக்கிறாங்க. மலைக்கு ஒருத்தர், வாயு அக்னிக்கு ஒருத்தர், வாயுக்கு ஒருத்தர், அக்னி தேவன், வாயு தேவன் அப்படின்னு ஒவ்வொரு தலைவர்கள் இருக்கிறாங்க. வஜ்ரஹஸ்த புத்திர அப்படின்னு அந்த தேவர்கள் சொல்லப்படுறாங்க. கையில் வஜ்ராயுதத்துடன் இந்திரன் தண்ணீர் விநியோகத்தினை ஆட்சி செய்கிறான். அதனால்தான் இந்திர விமோகன லீலை. அதுல பாத்தீங்கன்னா அவரு அந்த மேகத்தை, சம்பத்தன மேகத்தை, மழையை கொட்டுன்னு கொட்டி அந்த பிரஜவாசிகளை துன்புறுத்துறார். அப்போ ஏன்னா மழை ரொம்ப முக்கியமானது தானியங்கள் விளையிருக்கு. சோ இந்திரனுக்கு ஒரு கர்வம் வந்துருது, நான் இல்லாம இவங்க எல்லாம் பிழைக்க முடியாது அப்படின்னு. ஆனா பகவான் அந்த கர்வத்தை அடக்கறதுக்காக அங்க கோவர்த்தன மலையை பூஜிக்க சொல்றார். கோவர்த்தன கிரிராஜன் அப்படின்னு பகவானே கோவர்த்தனமா வந்திருக்கார். ஆனா இது புரியாம அவர் மலை வர வச்சாரு. ஆனா அந்த கோவர்த்தனத்தையே தூக்கி அவர் கொடையா பிடிச்சிட்டாரு எல்லாத்தையும் காப்பாத்துறதுக்காக. சோ இது மிகப்பெரிய லீலை, எல்லாருக்கும் தெரியும். இது போல பிற தேவர்களான அக்னி, வருணன், சந்திரன், சூரியன் போன்றவர்களுக்கும் சில குறிப்பிட்ட சக்திகள் இருக்கிறது. தேவர்கள் அனைவரும் வேத மந்திரங்களின் ஒரு அடையாளம் ஆயுதத்தின் மூலம் வழிபடப்படுகின்றனர். சோ ஒவ்வொரு தேவர்களுக்கும் ஒவ்வொரு வழிபாடு, ஒவ்வொரு மந்திரங்கள், இதன் மூலமாக வழிபட்டு அவங்க எல்லாம் காமைஸ்தை கிருதஜானா அந்நிய தேவதா அப்படின்னு அவங்களோட தேவைகளை பூர்த்தி செய்து கொள்ளலாம். ஆனா உண்மையான வழிபாடு என்னன்னா, அகாம சர்வ காமோவா மோக்ஷ காம உதாரதி தீவிரேன பக்தி யோகேன யஜேத புருஷம் பரம். காமமே இருந்தாலும், காமமே இல்லைனாலும் யார வழிபடணும்? பகவான் விஷ்ணுவையே. புருஷம் பரம், பரம புருஷர் யார் அப்படின்னா பகவான் கிருஷ்ணர் அல்லது விஷ்ணு தான். அவரைத்தான் வழிபடணுமே தவிர, ஆசையே இருந்தாலும் ஆசையே இல்லாவிட்டாலும், உங்களுக்கு ஞானமே வேண்டும் என்றாலும், மோட்சமே வேண்டும் என்றாலும், மோக்ஷ காம உதாரித்ரி. சோ மோட்சம் வேண்டுனாலும் ஞானம் வேண்டுனாலும் யாரை வழிபடணும்? பகவான் விஷ்ணுவையே வழிபட வேண்டும். சோ இங்க பாகவதத்துல பாத்தீங்கன்னா வேற எந்த வழிபாடும் உங்களுக்கு பரிந்துரைக்கப்படல. பொருளாதாரம், எக்கனாமிக் டெவலப்மெண்ட் எல்லாம் இங்க சொல்லப்படல. பகவானை பற்றி மட்டுமே பேசுறதுதான் பாகவதம். அதனாலதான் மிகச் சிறப்பு வாய்ந்தது. கர்ம காண்டம் எல்லாம் இதுல கிடையவே கிடையாது. பக்தி யோகத்தை பற்றி மட்டுமே
திரும்ப திரும்ப நம்மளுக்கு பாகவதம் எடுத்துரைக்கின்றது. சோ இது வந்து கர்மிகள் பௌதிக வளங்களை, ஆடு மாடுகள், தனதானியங்கள், எழில்மிக்க மனைவியர், ஏராளமான வேலைக்காரர்கள் போன்றவற்றை பெறுவதற்கான வரங்களை பெறலாம். ஆயினும் இப்பௌதிக வளங்களினால் ஒருவன் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது. நீங்க பெரிய மாளிகை அரண்மனை போல கட்டி வச்சுக்கலாம், பல வேலைக்காரர்கள் இருக்கலாம், ஆனா இதெல்லாம் வந்து எதுக்கு உதவாது? பகவானை அறிவதற்கு உதவாது. மெட்டீரியலா நீங்க பெரிய நிலையில இருக்கலாம், ஆனா பகவானை அறிவதற்கு அதெல்லாம் உதவுறது கிடையாது. ஸ்லோகம் 46. யதா யஷ்யானுகிருஹணாதி பகவானாத்ம பாவிதः சகாதி மதிம் லோகே வேதே ச பரிநிஷ்டிதாம். அதான் படிக்கட்டுங்களா? படையும் மொழிபெயர்ப்பு. ஒரு மனிதன் முழு மூச்சுடன் பக்தி தொண்டு செய்வானாகில் தனது அளவற்ற கருணையினால் பகவான் அவனுக்கு அருள்பாலிக்கின்றார். அந்த நேரம் உணர்வு பெற்ற அப்பக்தன் எல்லா உலகச் செயல்களையும் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் வேதச் சடங்குகள் அனைத்தையும் விட்டு விடுகின்றான். பொருளுரை. முந்தைய ஸ்லோகம் அறிவுடையோர்களினால் முழுமுதற் கடவுளை அறிய முடியாது என்று கூறுகிறது. இச்லோகமும் வேதங்களை பின்பற்றுவோர், பலன் தரும் செயல்களை செய்வோர் முழுமுதற் கடவுளை காண முடியாது என்று குறிப்பிடுகிறது. இவ்விரண்டு ஸ்லோகங்களிலும் கர்மிகள் மற்றும் ஞானியர் முழுமுதற் கடவுளை அறியும் திணர்வு பெறுபவர்கள் என்று தெரிகிறது. ஸ்ரீல ரூப கோஸ்வாமி, ஒருவன் மனயூகம் மற்றும் பலன்தரும் செயல், அந்நிய அபிலாஷிதா, சீனம், ஞானகர் மாதி, அனாவிரதம் அதுகளிலிருந்து முற்றிலும் விடுதலை பெறும் பொழுதே உலக ஆசைகள் என்னும் மாசின்றி அவன் தூய பக்தி தொண்டில் ஈடுபட முடியும் என்று விளக்குகின்றார். ஆத்மபாவிதா என்னும் வார்த்தை தொடர்ந்து ஒருவன் பகவானை பற்றி சிந்திப்பானாயில் அவர் அவனுக்கு மன விழிப்பினை தருகிறார் என்று குறிப்பிடுகின்றது. ஒரு தூய பக்தன் எப்போதும் பகவானின் தாமரை திருவடிகளை பற்றியே சிந்திக்கிறான். சாவை மன கிருஷ்ண பாதார விந்தையோ. ஒரு தூய பக்தனால் முழுமுதற் கடவுளின் நினைவின்றி ஒரு கணம் கூட இருக்க முடியாது. பகவானை பற்றிய தொடர் சிந்தனையே பகவத்கீதையில் சதன யுக்தானாம், அதாவது பகவானின் தொண்டில் எப்போதும் ஈடுபட்டிருத்தல் என்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. பஜதாம் பிரீதி பூர்வகம். இதுவே பாசமும் நேசமும் உடைய பக்தி தொண்டாகும். முழுமுதற் கடவுள் ஒரு தூய பக்தனின் அகத்தில் இருந்து அவனுக்கு ஆணையிடுவதால் அப்பக்தன் அனைத்து செயல்களிலிருந்தும் காப்பாற்றப்படுகிறான். வேத சடங்குகள் கூட உலகச் செயல்கள் என்றே கருதப்படுகின்றன. ஏனென்றால் இச்செயல்கள் மூலம் ஒருவன் தேவர்களின் உறைவிடமான தேவலோகங்களுக்கு மட்டுமே செல்ல முடியும். பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 9.25 கூறுகிறார். யாந்தி தேவ விரதா தேவான் பித்ரூன் யாந்தி பித்ரு விரதகா பூதானி யாந்தி பூதேஜ யாந்தி மத் யாஜினோ அபீமாம். தேவர்களை வணங்குவோர் தேவர்களிடையே பிறப்பர், பேய்களையும் பிசாசுகளையும் வணங்குவோர் அவர்களிடையே பிறப்பர், மூதாதையரை வணங்குவோர் மூதாதையரிடம் செல்வர், என்னை வணங்குவோன் என்னை அடைவான். ஆத்ம பாவிதா என்னும் சொல் கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்பதற்காக எப்போதும் உபதேசத்தில் ஈடுபடும் பக்தனை குறிப்பிடுகிறது. 6 கோஸ்வாமிகளும் கூறுகின்றனர், நானா சாஸ்திரா விசாரணேக நிபுணேன் என்று முழுமுதற் கடவுளின் தூய பக்தன் தரம் தாழ்ந்த கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்பதற்கு முயலும் தனது தூய பக்தர்களின் செயலினால் மனமிறங்கி பொதுமக்களின் அகத்திலிருந்து அவர்களுக்கு தன் அளவற்ற கருணையினால் ஞானம் அருளுகின்றார். ஒரு பக்தன் மற்றொரு பக்தனால் வாழ்த்தப்படும் பொழுது அவன் கர்மகாண்ட ஞான காண்ட செயல்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். பிரம்ம சம்கீதை வேதேஷு துர்லபம் என்று கூறுகிறது. முழுமுதற் கடவுளை கர்ம காண்டத்தினாலும் ஞான காண்டத்தினாலும் உணர முடியாது. சுதுர்லபம் ஆத்ம பக்த தூய பக்தராலேயே பகவான் உணரப்படுகிறார். உலகம் என்னும் இப்பிரபஞ்சம் முழுமுதற் கடவுளினாலேயே படைக்கப்பட்டதாகும். மேலும் உயிர்கள் தங்களுக்குள் அனுபவித்து மகிழவே இங்கு வருகின்றனர். பல்வேறு ஒழுங்குமுறை விதிகளினால் வேத நெறிகள் அவர்களுக்கு வழிகாட்டுகின்றன. புத்திமான்கள் உபதேசங்களின் பயனை பெற்றுக் கொள்கின்றனர். அவர்கள் இவ்வாறு உலக வாழ்க்கையினை துன்பமின்றி அனுபவித்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இது உண்மையில் மாயையேயாகும். இம்மாயையிலிருந்து ஒருவன் தனது சொந்த முயற்சியினால் வெளியேறுவது மிகவும் கடினமாகும். உலகியல்களையே பொதுமக்கள் ஈடுபடுகின்றனர். அவர்கள் அதில் சிறிது முன்னேறும் பொழுது அவர்கள் வேதங்களில் குறிப்பிடப்பட்டிருக்கும் சமய சடங்குகளினால் கவரப்படுகின்றனர். இச்சமய சடங்குகளில் ஒருவன் சரிப்படைவானானால் அவன் மீண்டும் உலகியற் செயல்களுக்கு திரும்பி வருகிறான். இவ்வாறு சமய சடங்குகளில் ஈடுபடுவோரும் உலகியற் செயல் செய்வோரும் இருசாரருமே கட்டுண்ட வாழ்க்கையில் சிக்கிக் கொண்டிருக்கின்றனர். இம்மக்கள் பக்தி தொண்டு என்னும் விதையினை குரு அல்லது கிருஷ்ணரின் நல்விருப்பத்தில் பேரிலேயே அடைகின்றனர். இதனை சைத்தன்ய சரிதாமிர்தம் குரு கிருஷ்ண பிரசாதே பாய பக்தி லதா பீஜ என்று உறுதி செய்கின்றது.
பக்தி தொண்டில் ஒருவன் ஈடுபடும் பொழுது அவன் உலக இயற்கைகளினால் நீண்ட நாள் கவரப்படுவான். ஒருவன் பல்வேறு நியமங்களினால் மூடப்படும் பொழுது அவனால் பக்தி தொண்டு செய்ய முடியாது. ஒருவன் இந்நியமன செயல்களிலிருந்து விடுதலையாக வேண்டும். சர்வோபாதி வினிர்முக்தம். மேலும் முழுமுதற் கடவுளை தனது தூய புலன்களின் மூலம் தொண்டு செய்வதற்காக தூய்மை பெறவும் வேண்டும். கிருஷிகேன சேவனம் பக்திர் உச்சைதே. தூய புலன்களின் மூலம் பகவானுக்கு செய்யப்படும் தொண்டே பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு என்று அழைக்கப்படுகின்றது. நேர்மையான பக்தன் அனைத்து உயிர்களின் உள்ளங்களிலும் உறையும் பரமாத்மாவினால் எப்போதும் உதவி செய்யப்படுகிறான். பகவத்கீதையில் 10.10 பகவான் கிருஷ்ணர் இதனை உறுதி செய்கின்றார். தேஷாம் ததயுக்தானாம் பஜதாம் பிரீதி பூர்வகம் ததாமி புத்தி யோகம் தம் ஏனாம் ஆம் உபயந்தி தே. தொடர்ந்து என்னை அன்புடனும் பக்தியுடனும் வழிபடுவோருக்கு நான் புத்தி யோகம் அளிக்கிறேன். அதன் மூலம் அவர்கள் என்னை அடைவர். இந்நிலையிலேயே ஒருவன் உலகின் மாசுக்களிலிருந்து விடுதலை பெற்ற நிலையாகும். அந்த நேரம் அப்பக்தன் பிற பக்தனுடன் நட்பு உண்டாக்கி கொள்வதனால் உலகச் செயல்களில் உள்ள அவனது ஈடுபாடு முற்றிலும் தொலைகிறது. அந்த நேரம் அவன் பகவானின் கருணை பெற்று வர்ணாசிரம தர்மத்துடன் தொடங்கும் உலக சமுதாயத்தின் மீது நம்பிக்கை இழக்கிறான். ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவும் மனித சமுதாயத்தின் மிக உயர்ந்த முறையாக கருதப்படும் வர்ணாசிரம தர்மத்திலிருந்து ஒருவன் விடுதலை பெற வேண்டும் என்று தெள்ள தெளிவாக குறிப்பிடுகின்றார். அந்த நேரம் பகவான் ஸ்ரீ சைத்தன்ய மகாபிரபுவினால் அடையப்பெற்ற நிலையான பகவான் கிருஷ்ணரின் நித்திய தொண்டன் என்னும் நிலையினை ஒருவன் தனக்குள் உணர்கிறான். நாகம் விப்ரோ நாச்சா நரபதிர் நாபி வைஷ்யோ நசுத்ரோ நாகம் வர்ணி நாச்சா கிருகபதிர் நோவனஸ்தோ தைதிர்வா ஹிந்து புரோத்தியன நிகில பரமானந்த பூனாம் ருதோப்தேர் கோபி பர்துபத கமலேயோ தாஷ தாஷானு தாஷா. பத்யாவலி 63. நான் அந்தனனோ சத்திரியனோ வைஷ்யனோ சூத்திரனோ அல்லன். அதுபோல் பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சந்நியாசியோ அல்லன். பிறகு நான் யார்? நான் பகவான் கிருஷ்ணரின் தொண்டனுக்கு நித்திய தொண்டன் ஆவேன். சீட பரம்பரையின் மூலமே ஒருவன் இம்முடிவினை எய்த முடியும். இதுவே மெய்யுணர்வு நிலைக்கு ஒருவனை மிகச் சரியாக உயர்த்துவதாகும். ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ மாதாஜி. கிருஷ்ணா, தேங்க்யூ மாதாஜி. ஒரு மனிதன் முழு மூச்சுடன் பக்தி தொண்டு செய்வானாயின் தனது அளவற்ற கருணையினால் பகவான் அவனுக்கு அருள் பாலிக்கின்றார். சோ முழு மூச்சுடன் பக்தி தொண்டு செய்யறது சாதாரண விஷயம் கிடையாது. அதற்கும் நிறைய தியாகங்கள் பண்ணணும், தியானம் பண்ணணும், பகவானை நினைத்து மந்திரங்கள் ஹரே கிருஷ்ண மகாமந்திரத்தை ஓதணும். சோ ஒரு முயற்சியும் இல்லாம நான் பக்தி பண்றேன், சும்மா கோயிலா போனா போறோம் அப்படின்னு நினைக்கிற மனிதர்கள் மத்தியில ஒரு தூய பக்தன் என்ன இந்த மாதிரி இருக்கணும் அப்படிங்கறத சில பிரபுபாதர் நம்மளுக்கு சொல்றாரு. சோ ஒரு 5 ரூபாய் வேணும்னா நம்ம பௌதிகமா எவ்வளவு கடுமையா உழைக்கிறோம், தேவையே இல்லாத உழைப்பதெல்லாம். ஆனா பகவானுக்கு பக்தி தொண்டு செய்யறதுக்கு ஒரு சிறு முயற்சி கூட பண்ணாம, அதுல ஒரு சிறு ரிஸ்க் கூட எடுக்காம எல்லாரும் பண்ணணும்னு நினைக்கிறாங்க. இப்ப பக்திங்கிறது அவ்வளவு எளிதா கிடைக்கிறது கிடையாது. பிரமாண்ட பிரமித கோணே குரு பாக்கியவான் ஜீவ குரு கிருஷ்ண பிரசாத பய பக்திலதா பீஜ அப்படின்னு பிரம்ம புவனாலோகா, அந்த பிரம்மலோகத்திலிருந்து கீழே பாதாள லோகம் வரை சுற்றி திரிந்தாலும் குரு கிடைக்கிறது ரொம்ப கடினம். சோ அந்த குரு கிடைச்சாலும் அவருடைய உத்தரவுகளை ஏற்று நம்ம வைதி பக்தி பண்ணும்போது, அதாவது கண்டிஷனல் லவ், நம்ம கிட்ட இப்பெல்லாம் லவ் எல்லாம் கண்டவுடன் காதல் எல்லாம் கிடையாது. பகவானை பார்த்த உடனே கண்ணுல கண்ணீர் வருது, மயக்கால்கள் குத்திட்டு நிக்குது, மயக்கம் வருது, புற உணர்வுகள்லாம் இல்லாத நிலையில நான் ஆடுறேன் பாடுறேன் அப்படிங்கிற நிலையெல்லாம் நம்மளுக்கு கிடையாது. நம்ம ஏதோ பகவானோட பெயரை சொல்றோம். சோ சில சமயங்கள்ல ஏதோ கண்ணுல தண்ணீர் வரலாம். ஆனா எப்பவுமே 24 மணி நேரம் ஸ்ரீமதி ராதா ராணி பாத்தீங்கன்னா அவங்க கண்ணுல எப்பவும் கண்கள் எப்பவும் குளமா நிறைஞ்சிருக்கும். அது போல கிருஷ்ணருக்கு பாத்தீங்கன்னா ஸ்ரீமதி ராதா ராணி எப்பவும் நினைச்சிட்டே இருக்கிறதுனால அவரது கண்கள் குளமா இருக்கும். கண்ணீர் அதெல்லாம் பிரேமை உன்னதமான நிலை, மிக உன்னதமான நிலை. அந்த நிலையில நாம இல்ல. தூய பக்தர்கள் இருந்திருக்காங்க, அவங்க எல்லாம் எப்போதுமே பகவானை பத்தி நினைப்புல இருந்திருக்காங்க. அதனாலதான் பாருங்க, நானா சாஸ்திர விசாரணை கை நிபுணௌ சத்தர்ம சம்ஸ்தாபகௌ லோகானாம் ஹிதகாரிணௌ திரிபுவனே மான்யௌ சரண்யாகரௌ ராதா கிருஷ்ண பாதாரவிந்த பஜனா நந்தேன மந்தாலிகௌ
வந்தே ரூப சனாதனௌ ரகுயுகௌ ஸ்ரீஜீவ கோபாலகௌ அப்படின்னு சொல்லிட்டு எப்பவுமே அந்த சாஸ்திரங்களை படிப்பதுல வல்லுநர்களாக அவங்க இருப்பாங்க. ஸ்ரீ ரூப கோஸ்வாமி, ஸ்ரீ சனாதன கோஸ்வாமி, ஸ்ரீ ரகுநாத பட்டர், ரகுநாத தாஸ், கோபால பட்டர், ஜீவ கோஸ்வாமி, இந்த சத்கோஸ்வாமிகள் எப்பொழுதுமே பகவானை பற்றி அந்த நினைப்பிலேயே. அப்புறம் கடைசியா அவங்க வந்து ஸ்ரீ ராதா விரஜ தேவி கே சலலிதே ஹே நந்த சூனோ குதோ அப்படின்னு அப்படின்னு எப்போ பிரேமையோட நிலையில எப்பவும், ஓ கிருஷ்ணா நீ எங்க இருக்க, கோவர்த்தனத்துல இருக்கிறியா, இல்ல வனத்துல இருக்கிறியா, இந்த யமுனை நதிக்கரையில இருக்கிறியா அப்படின்னு தேடிட்டே இருப்பாங்களாம் கிருஷ்ணரையும் ஸ்ரீமதி ராதாராணியும். அந்த அளவுக்கு அவங்க வந்து ஒரே ஒரு கோவணத்தை மட்டும் கட்டியிருப்பாங்க, கிழிஞ்ச கோவணத்தை. எதையும் அவங்க வந்து தன்னுடைய கோடிக்கணக்கான சொத்துக்களை எல்லாம் திறந்துட்டு வந்தவங்க. சோ நாமெல்லாம் ஒரு பக்தியில தான் பெயரளவு இருக்கிறோமோ தவிர நம்மளுக்கு ஒரு ஒரு 1000 ரூபாய் நஷ்டமானாச்சோ, ஐயோ கடவுளே நான் என்ன பண்ணிட்டேன் தப்பு, எனக்கே இப்படி நஷ்டமாச்சு, என் உடம்புக்கு ஏன் இப்படி நோய் வருது, இப்படியெல்லாம் நாம் கேள்வி கேட்டுட்டே தான் இருப்போம். ஆனா பகவானுடைய பிரேமை நிலையில எந்த கேள்வியும் இல்லை, பகவானை பற்றி மட்டும்தான் இருக்குவாங்க. உடல் பற்றிய சிந்தனை எதுவுமே கிடையாது, பசி கிடையாது, தாகம் கிடையாது. அதனாலதான் சுகதேவ கோஸ்வாமியும் சூத கோஸ்வாமி இவங்கெல்லாம் உட்கார்ந்து பாகவதம் அப்படிதான் படிச்சுட்டு இருக்கிறாங்க. பரிஷித்து மகாராஜா அப்படிதான் கேள்வி கேட்கிறாரு. ஒரு வாரம் அவருக்கு பசி கிடையாது, தூக்கம் கிடையாது, தாகம் கிடையாது, தொடர்ந்து பகவானை பற்றி கேட்டுட்டே இருக்கிறாரு. ஏன்னா அந்த நிலையில பசி தெரியாது, தாகம் தெரியாது. நாமெல்லாம் கிளாஸ்ல உட்காந்துட்டு இருப்போம், வாயில என்ன சாப்பிட்டுட்டு இருக்கிறோம்னு தெரியாது, பசிய நல்லா போக்கிட்டு தான் வந்து உட்காந்துட்டு இருப்போம். அப்பவும் வாய் வந்து ஏதாவது அசை போட்டுட்டு இருக்கோம். ஆனா இவங்களுக்கெல்லாம் எப்பவும் அந்த நினைப்பெல்லாம் கிடையாது. வாட்சோ வேகம், மனச குரோதோ வேகம், ஜிக்வா வேகம், உதரோபஸ்த வேகம், ஏகான் வேதான் யோ விஷகேத தீர அப்படின்னு எல்லா உறுப்புகளையும், ஜிக்வா அந்த நாக்கு ரொம்ப மோசமானது. பேச்சுலயும் சரி சாப்பாட்டுலயும் சரி, பிரசாதமா சாப்பிடாம எல்லாம் எதை வேணா சாப்பிடும், பேச்சு என்ன வேணா பேச்சு பேசும். எப்படி தவளை வந்து எப்ப குவாக் 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 குவாக்னு கத்திட்டே இருக்கும். அந்த தவளையோட சத்தம் எப்பயும் பாம்பை வரவழைக்கும், மரணத்தை வரவழைக்கும். அது போல நம்ம தேவையில்லாத பேச்சுக்கள் நிறைய பேசுறோம். பகவானை பற்றி பேசுவதில் எப்போதும் ஈடுபட வேண்டும், பகவானை பற்றி கேட்பதில் இந்த காதுகள் எப்பவும் ஈடுபட வேண்டும். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ இப்படியாக நிறைய பேரு பகவானை வழிபடாம தேவர்களை வழிபடுறவங்க எல்லாம் என்ன நினைப்பாங்கன்னா எல்லாமே ஒண்ணுதாங்க அப்படி ரொம்ப ஈஸியா சொல்லுவாங்க, என்னமோ ரொம்ப புத்திசாலிகள் மாதிரி. ஆனா அதுக்கும் பகவான் பகவத்கீதையில அழகா சொல்றாரு, யாந்தி தேவ விரதா தேவான் பித்ருன் யாந்தி பித்ரு விரதாக பூதானி யாந்தி பூதே யாந்தி யாந்தி மத்யாஜினோ அபிமாம் அப்படின்னு. தேவர்களை வணங்குபவர்கள் தேவர்களிடையே பிறப்பர், பேய்களையும் பிசாசுக்களையும் வணங்குவோர் அவைகளிடையே பிறப்பர், மூதாதையோர் வணங்குபவர் முன்னோர்களை வணங்குறவங்க முன்னோரிடம் செல்வர், என்னை வணங்குபவர்கள் என்னை அடைவார்கள். சோ தமிழ்நாட்டுலதான் இருக்குது. எந்த பஸ் ஏறினாலும் நம்ம கேபிட்டலான சென்னைக்கு போயிடலாம்னு நினைக்கிறவங்க முட்டாள். ஏன்னா மதுரை பஸ் மதுரைக்கு தான் போகும், திருச்சி பஸ் திருச்சிக்கு தான் போகும், கோயம்புத்தூர் பஸ் கோயம்புத்தூருக்கு தான் போகும். எந்த பஸ் ஏறினாலும் சென்னைக்கு போயிடுவோம்னு நினைக்கிறவங்க எல்லாம் முட்டாள். சோ அது மாதிரி யாரை வணங்கினாலும் கிருஷ்ண லோகத்துக்கு போக முடியாது. கிருஷ்ணரை வழிபடுபவர்கள் மட்டுமே கிருஷ்ணருடைய லோகத்துக்கு போக முடியும். சோ யாரை இந்திரனை வழிபட்டா இந்திரலோகத்துக்கு போலாம், பிரம்மனை வழிபட்டா சத்தியலோகத்துக்கு போலாம், பிரம்மதேவரிடம் போலாம், பிரம்மலோகத்துக்கு. ஆனா முட்டாள்கள் என்ன நினைக்கிறாங்க, எல்லா வழிபாடும் ஒண்ணுதாங்க, கூட குத்தையா பேசுவாங்க. இப்படி பேசுறவங்க எல்லாம் ரொம்ப அவங்களையவே அறிவாளிகள் நினைச்சுக்குவாங்க. அப்போ இங்க ஆத்ம பாவித அப்படின்னா ஆத்மாக்களை, கட்டுண்ட ஆத்மாக்களை மீட்பதற்காக எப்போதும் உபதேசத்தில் ஈடுபட்டிருக்கும் பக்தனை குறிப்பிடுகிறது. அதாவது சத்கோஸ்வாமிகள் மாதிரி அந்த தூய பக்தர்கள். சோ அவங்கெல்லாம் மனமிறங்கி பொதுமக்களின் அகத்திலிருந்து அவர்களுக்கு தன் அளவற்ற கருணையினால் ஞானம் அருள்கின்றனர். இந்த ஆத்மாக்களை எல்லாம் ரொம்ப மோசமான நிலையில் இருக்கு. இந்த ஆத்மாக்களை மீட்பதற்காக பகவான் அவங்களெல்லாம் அனுப்பிச்சு விடுறாரு. அப்போ அவங்க கருணையினால ஞானம் பெறுகிறான் ஒரு பக்தன். இப்படி ஒரு பக்தன் மற்றொரு பக்தனால் வழங்கப்படும் பொழுது அவன் கர்ம காண்ட ஞான காண்ட செயல்களிலிருந்து விடுதலை பெறுகிறான். இது வேதேசு துர்லபம்
அதுர்லபம் ஆத்ம பக்தோ அப்படின்னு சொல்லி இது வந்து ரொம்ப அரிதானது. சோ இந்த பக்தி அப்படிங்கிறது ஒரு பக்தனிடம் பெறும் பக்தியானது மிகவும் அரிதானது. எல்லாருமே இதை கொடுக்க மாட்டாங்க. சோ இது வந்து அரிதுன்னு ஏன் சொல்றாங்க? இப்ப டைமண்ட் ஷாப்புக்கு போனீங்கன்னா ஒரு 4 பேரை பார்க்கலாம். கோல்டு ஷாப்புக்கு போனீங்கன்னா 40 பேர் பார்க்கலாம். இதே ஒரு கல்யாணி கவரிங் போனீங்கன்னா 4000 பேரை பார்க்கலாம். சோ எது அரிதானது? டைமண்ட். அது போல இந்த பக்தி யோகம் அரிதானது. எல்லாருனாலும் இங்க இதுக்குள்ள வர முடியாது. ஸோ பகவான் இல்லை, நான் வந்து முக்தியை கொடுக்குறேன், கர்மகாண்டிகளுக்கு என்ன வேணா பொருளை கொடுக்குறேன், ஞானிகளுக்கு அறிவு கொடுக்குறேன், ஞானத்தை அடைவதற்கான அறிவு கொடுக்குறேன், ஆனா பக்தியை மட்டும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அகம் பக்த பராதீனோ, நான் வந்து பக்தனுக்கு அடிமையாயிருவேன் அப்படின்னு சொல்லி பக்தி வந்து துர்லபம், வேதேசு துர்லபம் அதுர்லபம் ஆத்ம பக்தோ. பக்தி அப்படிங்கிறது துர்லபம், ரொம்ப அரிதானது. சோ இந்த உலகம் வந்து இப்பிரபஞ்சம் முழுமுதற் கடவுளாலேயே படைக்கப்பட்டது. அது மேலும் உயிர்கள் தங்களுக்குள் அனுபவித்து மகிழவே இங்கு வருகின்றனர். ஏன்னா நாமெல்லாம் ஆசைப்பட்டுதான் இங்க வந்திருக்கிறோம் அனுபவிக்கணும்னு. அதுக்கும் ஒழுங்குமுறை சட்டங்கள் எல்லாம் பகவான் கொடுத்திருக்காரு. வேதைச சர்வே ரகம் வேத வேத்யோ வேதாந்த கிருத் வேதவித் ஏவச்சாகம்னு வேதங்கள் மூலமா சட்டம் கொடுத்திருக்காரு. அதை ஃபாலோ பண்ணி தான் நம்ம வாழணும். உடம்பு கிடைச்சிருச்சு எப்படி வேணா வாழலாங்கிறது கிடையாது. அது போல புக்திமான்கள் உபதேசத்தின் பயன்களை பெற்றுக்கொள்கின்றனர். அவர்கள் இவ்வாறு உலக வாழ்க்கையில் துன்பமின்றி அனுபவித்து மகிழ்ச்சி அடைகின்றனர். இது உண்மையில் மாயே ஆகும். இம்மாயிலிருந்து ஒருவன் தனது சொந்த முயற்சியினால் வெளியேறுவது மிகவும் கடினம். சோ வேதங்களோட சட்டத்தை மற்றும் நம்ம பார்த்துக்கிட்டு பக்தியை விட்டுறக்கூடாது. ஏன்னா வேதங்கள் பல்வேறு விதமான ஆசைகளை கொண்ட பல்வேறு விதமான மனிதர்களுக்கு பலவிதமான சட்டங்களை மாத்தி மாத்தி சொல்லும். அது வந்து குழப்பம் அடைவதாக இருக்கும். ஏன்னா தமோ குணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், ரஜோகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், சத்துவகுணத்துல இருக்கிறவங்களுக்கு ஒரு சட்டம், வேறு வேறு வழிபாடுகள் அதெல்லாம் பரிந்துரைச்சிருக்கு. ஆனா இதுல இருந்து மீண்டு தூய பக்தி தொண்டுல ஈடுபடணும். சோ இப்படி வேதங்கள்ல வந்து முதல்ல சொல்லப்பட்டிருக்கு தர்ம அர்த்த காம மோக்ஷ அப்படின்னுட்டு. அப்புறம் வர்ணாசிரம தர்மம் இதெல்லாம் சொல்லப்பட்டிருக்கு. அதெல்லாம் தாண்டிதான் பக்திக்கு வரணுங்கிற அவசியம் இல்லை. ஏன்னா லிப்ட்ல போனா மேலேயே போயிடலாம். நீங்க படிப்படியா போகணும், அதனால வேதங்கள் முதல்ல பரிந்துரைக்கிற வழியில தான் வரணும் அப்படிங்கிற அவசியமே கிடையாது. அதுக்குதான் நாம படிச்சிருக்கோம், பெரிய நீர்த்தேக்கத்தால் சிறிய நீர்த்தேக்கத்தால் அடையப்படும் எல்லா பலன்களும் பெரிய நீர்த்தேக்கத்தினால் அடையப்படும் அப்படின்னு. இப்ப கிணத்துல நீங்க தண்ணி எடுத்து குளிச்சு எல்லாம் பண்றதும் ஒண்ணுதான், ஆத்துல போய் குளிக்கிறதும் ஒண்ணுதான். அதே பலனை தான் அதுவும் கொடுக்கும். அது போல நீங்க கர்ம காண்டத்திலேயோ ஞான காண்டத்திலேயோ ஈடுபட்டு நீங்க பக்தி அடையணுங்கிற அவசியம் இல்லை. நேரடியா நீங்க பெரிய இடமான பகவானோட பக்தி யோகத்துக்கே போயிட்டீங்கன்னா எல்லாம் ஞானம் கர்மம் எல்லாத்தையும் அடைந்த பலன் உங்களுக்கு கிடைக்கும். அது கூட நம்ம 8வது அத்தியாயத்துல கடைசி ஸ்லோகத்துல பாக்குறோம். வேதேசு யஜ்ஞேசு தபசு செய்வ ஞானேசு யத் பலம் புண்ணிய பிரதிஷ்டம் தத் சதி இதம் அப்படின்னு சொல்லி அந்த ஸ்லோகத்துல பாக்குறோம். அதாவது ஒரு பக்திக்கு வந்துட்டான்னா அவங்ககிட்ட ஞானத்தினால் அடையப்படும் பலன்கள், கர்மயோகத்தினால் அடையப்படும் பலன்கள், தியான யோகத்தினால் அடையப்படும் பலன்கள், நீங்க செய்த தானம் புண்ணியம் எல்லாத்தையும் அதிலேயே பெறலாம். ஏன்னா பக்தி யோகம் அப்படிங்கிறது இப்ப +2 படிச்சவனுக்கு எப்படி மற்ற +1 பாடங்கள் வரைக்கும் அவனுக்கு தெரியுமோ, அது போல பக்தியில் இருக்கிறவனுக்கு கீழே இருக்கிற எல்லாம் இந்த ஞானம் கர்மம் யோகம் இதனுடைய பலன்கள் எல்லாமே அவனுக்கு கிடைக்கும். சோ அவன் பக்தி தொண்டினால் ஒருவன் கவரப்படும் போது அவன் உலக இயற்கையினால் நீண்ட நாள் கவரப்பட மாட்டான். ஒருவன் பல்வேறு நியமங்களால் மூடப்பட்டிருக்கும் பொழுது அவனால் பக்தி தொண்டு செய்ய முடியாது. சோ நியமங்கள் அப்படின்னா இதை செய்யணும், வெள்ளிக்கிழமை வலிக்கணும், வீடை வலிக்கணும், பூ வச்சுக்கணும், பொட்டு வச்சுக்கணும், இதெல்லாம் மங்களம் அப்படின்னு பேசுறதெல்லாம் அங்க கிடையாது. ஏன்னா பக்தி தொண்டுக்கு வரும்போது எல்லா நியமனங்களும் நம்மளை விட்டு போயிடும். சர்வோபாதி விநிமித்தம் தத்பரத்வேன சேவனம்
ரிஷிகேன ரிஷிகேன சேவனம் பக்தி ருச்சியதே அப்படின்னு சொல்லிட்டு தூய புலன்கள் மூலமாக பகவானுக்கு தொண்டு செய்யும் போது பக்தி யோகம் அல்லது பக்தி தொண்டு அது என்று அழைக்கப்படுகிறது. நம்மளோட புலன்களை எப்படி தூய்மைப்படுத்துறது? டெட்டால் சோப் போட்டா? அப்படி கிடையாது. அப்போ அம்பரீஷ் மகாராஜா எப்படி தன் புலன்களை எல்லாம் பகவானின் பக்தி தொண்டில் ஈடுபடுத்தினாரோ அப்படி எல்லா புலன்களையும் கொண்டு பகவானை வழிபடணும். கண்களால பகவானை காணணும், காதுகளால் பகவானை பற்றி கேட்கணும், கைகளால் அவருக்கு நம்மளோட நமஸ்காரங்களை தெரிவிக்கணும், நம்மளோட உடலை பக்தர்களை ஆலிங்கனம் பண்றதுக்காக உபயோகிக்கணும். இப்படி ஒவ்வொரு புலன்களையும் பகவானோட சேவையில ஈடுபடுத்தணும். ஸோ பகவத்கீதையில பகவான் சொல்றார், தேஷாம் சர்தா யுக்தானாம் பஜதாம் பிரீத்தி பூர்வகம் ததாமி புக்தி யோகம் தமே நமாம் உபயாந்தி தே அப்படின்னு. அதாவது அவங்க என்னை அடைவதற்கான வழியை நானே தர்றேன், அந்த புத்தி யோகத்தை. சோ புத்தி நாமளா கிரியேட் பண்றது கிடையாது, நம்மளுக்கு எந்த தகுதியும் கிடையாது, பகவான் தான் கொடுக்கணும் எல்லாமே. நம்மளுக்கு இருக்கிற அந்த நம்ம பிரில்லியண்டா இருந்தா அந்த புத்தி என்னால வந்தது கிடையாது, எனது சொந்த முயற்சி கிடையாது. சோ பகவான் தான் நம்மளுக்கு அந்த புத்தியும் தர்றாரு. சோ நாம அவரை சார்ந்தே இருக்கிறோம், எந்த நிலையிலும் அவரை சார்ந்தே இருக்கிறோம். பகவானின் கருணையை பெற்று வர்ணாசிரம தர்மத்துடன் தொடங்கும் உலக சமுதாயத்தின் மீது நம்பிக்கை அவன் இழக்கின்றான். வர்ணாசிரம தர்மம் அப்படிங்கிறது ஆரம்ப நிலை. அதுக்காக அதையே பின்பற்ற வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சைத்தன்ய மகாபிரபு சொல்றாரு, நான் அந்தனனோ சத்திரியனோ வைஷ்ணோ சூத்திரனோ கிடையாது, பிரம்மச்சாரியோ கிரகஸ்தனோ வானப்பிரஸ்தனோ சன்னியாசியோ கிடையாது. நான் யார் அப்படின்னா நான் தொண்டனுக்கு தொண்டன் அப்படின்னு. சோ இதுதான் நம்மளுக்கும் அதே நிலைமைதான் உண்மையான நிலை. நாம் அடியனுக்கு அடியனாக தாசானு தாசானாக ஒரு பக்தருக்கு சேவை செய்தாலே அது பகவானை திருப்திப்படுத்தும். பகவானை நேரடியா அணுக முடியாது. சோ இதோட நம்ம முடிச்சுக்கலாம். ஹரே கிருஷ்ணா பிரபு. சாரிங் பிரபு, கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. No problem, ma'am. Hare Krishna. ஹரே கிருஷ்ணா. தடாத்னா பிரபு.